ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நண்டு குழம்பு என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நண்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். புளி 2 சொல் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதோட சோம்பு, சீரகம் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் மிளகும் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நண்டு குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் பேன் அடுப்பில் வச்சுட்டு ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு, உளுந்தப்பருப்பு, வெந்தயம், சீரகம், சோம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் 2 பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோட வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம், கொஞ்சம் மீடியம் சைஸ் வெங்காயம். இது சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வதங்கி வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கும். கூட மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த தக்காளி தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கினா நல்லாயிருக்கும். ஏன்னா புளி இதுக்கு கம்மியாக தான் ஊற்றுவோம். அதனால் புளி சும்மா அந்த ஸ்மெல்லு போடுறதுக்காக ஊற்றுறது. இப்போ நம்ம தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் இஞ்சி, பூண்டு, சோம்பு, சீரகம், மிளகு வச்சு அரைச்ச அந்த பேஸ்ட் போட்டுக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த நண்டு எடுத்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நண்டு கொஞ்சம் கலர் மாதிரி வரும். அப்போ தான் அது வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், கலர் கொஞ்சம் மாதிரி வந்துருச்சு. இதில் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள், மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கூட உப்பு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 2 பிச்சரெல்லாம் புளி சேர்த்துருக்கேன்னா அந்த இதை கரைச்சி ஊற்றிக்கலாம். இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா நண்டு குழம்பு கொதித்து நண்டெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நண்டெல்லாம் சீக்கிரம் வெந்துடும். அதனால் இது ரொம்ப நேரம்லாம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா கொதித்து அந்த ஸ்மெல்லாம் பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா இது தேங்காய், சோம்பும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காவில் சோம்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா கொதியட்டும். ஓரளவு நல்லா கொதிச்சிருச்சு. அவ்வளோதான், நம்மளோட நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.